அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் 20,000 சம்பளத்தில் ஒரு கோடி சேர்ப்பது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பணவீக்கம், விலைவாசி உயர்வுகள் இருக்க தான் செய்கின்றன. அதற்கேற்ப மக்களும் தங்கள் சேமிப்பு பழக்கத்தை முறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளனர். ஏனெனில் வரவு செலவுகளை பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் ஓய்வு காலத்தில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதுதான். அதனால் நீங்கள் மாதம் 20,000 சம்பளம் வாங்கினாலும் அதற்கேற்ப பட்ஜெட் உருவாக்க முடியும். அதற்கு உங்களுக்கு தேவையான ஃபார்முலா 70-15-15 முதலீடு உத்தி பெரும் உதவியாக இருக்கும். அது என்ன 70-15-15 உத்தி? அதை உதாரணமாக பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் மாதம் 20,000 சம்பளம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை 70%, 70%னா எவ்வளோ வரும்? 14,000. அது எதுக்குன்னா உங்கள் கடன், வீட்டு செலவுகள் இதையே பிளான் செஞ்சுக்கணும். இதை மீறி போகக்கூடாது. மீதியோட 30%, அதாவது 15% இருக்குல்ல, அது 3,000 ரூபாய் உங்கள் அவசர தேவைக்காக கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். அவசர தேவைன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லாட்டி மணி எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம். அதுக்கு இந்த 3,000 ஒதுக்கணும். அதை தொடர்ந்து மீதமுள்ள 15% 3,000 ரூபாயை உங்கள் சேமிப்புக்கு ஒதுக்க வேண்டும். சரி, இனி இந்த 3,000 ரூபாயில் எஸ்ஐபி மூலம் மாதம் ரூபாய் 3,000 முதலீடு தொடர்ந்து செய்தால் 30 ஆண்டுகள் முதலீடு செய்து வர 10 ஆண்டுகள் முடிவில் உங்கள் மொத்த முதலீடு தொகை 10,80,000 இருக்கும். உங்கள் எஸ்ஐபி திட்டத்தின் சராசரி ஆண்டு வருமானம் 12% வச்சுக்காங்க கூட, அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் ரூபாய் 95,09,741 ரூபா இருக்கும். அப்படின்னா வட்டியுடன் சேர்த்த முதலீடு தொகை 1,05,89,741 இருக்கும். இனி இப்படி பிளான் செய்து பணத்தை முதலீடு செய்வது உங்கள் பென்ஷன் காலத்தில் இல்லாட்டி ஓய்வு காலத்தில் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி.